நிறைய பேருக்கு இந்த கேள்வி விரக்தியில இந்த கேள்வி வரும். குருஜி, நான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கோயிலுக்கு போய் முறையிடுறோம். சாமி முன்னாடி எனக்கு இது கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்குறோம். அப்போ பல வேண்டுதல்கள் நிறைவேறதே இல்லை. நான் கேட்குற நம்ம வாழ்க்கை மாற மாட்டேங்குது. அது போக எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எல்லாம் விதிப்படி தாண்டா நடக்கும்னு சொல்றாங்க. விதிப்படி தான் நடக்கும்னா அப்புறம் எதுக்கு நான் கோயிலுக்கு போகணும்? எதுக்கு இதை நான் ஒரு வேண்டுதலை போய் வைக்கணுங்கிற கேள்வி எனக்குள்ள வருது. அப்படித்தானே எனக்குள்ள தோண ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 திங்கிங் இருக்குது. ஐயா, நல்லா புரிஞ்சுக்கங்க. கோயில்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பிரார்த்தனைனா என்னன்னு நமக்கு தெரியணும். முதல்ல கோயிலுங்கிறது ஒரு சக்தி பீடம். அது ஒரு சக்தி பிளம்பாக அங்க நிக்குது. அது ஒரு காஸ்மிக் எனர்ஜி சென்டர். அதுதான் கோவில். அந்த காலத்துல சித்தன் உருவாக்கி வச்சது அதனாலதான். இப்போ ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சக்தியோட இருக்கணும். உடம்புல எனர்ஜி தான் இருக்கணும், பிராணசக்தி. ஒரு குழந்தை பிறக்கும் போது உயிர் சக்தி வருது, ஒரு வயதான அப்புறம் இறக்கும் போது சக்தி இழக்கிறோம். அப்போ எனர்ஜி தான் எல்லாமே. இந்த அண்ட சராசரமே இட்ஸ் பியூர் எனர்ஜி. இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸும் அதைத்தான் சொல்லுது. ஓகே, இன்னைக்கு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது என்ன? உலகத்துல மேட்டருங்கிறதே கிடையாது. தெர் இஸ் ஒன்லி எனர்ஜி, தெர் இஸ் நோ சச் திங் as மேட்டர். பொருள் தன்மைங்கிறது கிடையாது. அதைத்தான் சித்தன் உருவாக்கி வச்சிருக்கான். இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்போ சக்தியை இழக்கிறான், எப்போ அவனுக்கு சக்தி கிடைக்குது, நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய மனநிலை, ஒரு சின்ன குழந்தை சக்தி ஓட்டத்தோட இருக்குது. ஒரு வயசு ஆக ஆக நம்ம சக்தி இழந்துகிட்டே போறோம். என்ன காரணம்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ், கோபம், வெறுப்பு, பொறாமை, படபடப்பு, பயம், எரிச்சல், காமம், குரோதம், இது எல்லாமே என்ன பண்ணும்னா என்னுடைய சக்தியை விரயமாக்கும். உங்களுக்கு கோபம் வரும்போது சக்தி வருகிறதா, சக்தி விரயம் பண்றீங்களா? கவனிங்க. வெறுப்பு வந்தா சக்தி இழப்போம், பயம் வந்தா சக்தி இழப்போம், பொறாமை வந்தா சக்தி இழப்போம். இதெல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்போ சராசரி மனிதர்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த சக்தியை பூரா இழந்துடுறாங்க. அதனாலதான் பெரியவங்க அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? கோவப்படாத, பொறாமப்படாத, இதெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா சக்தி இழக்கிறோம். அன்பாயிரு, எல்லாரையும் நேசி. அன்பு, நேசம், கருணை, கம்பேஷன், ஆனந்தம், சந்தோஷம், ஜாய், அரவணைப்பு, இது எல்லாமே சக்தியை மேல கொண்டு போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் கேமு. கோவில்ங்கிறது என்ன? இந்த இழந்த சக்தியை எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படிங்கிற கொடுக்கறதுக்காக சித்தன் உருவாக்கி வச்ச விஞ்ஞான பூர்வமான ஒரு இடம்தான் கோவில். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் டெய்லி அங்க போய் அங்க இருக்கிற சக்தியை கொஞ்சம் வாங்கிட்டு, எனர்ஜியை வாங்கிட்டு அவன் வாழ்க்கையை சுபிட்சமா வாழணுங்கிறதுக்காக உருவாக்கி வச்சது. இப்ப அந்த கோயில்ல போயும் ஏன் உங்களுக்கு நினைச்சது நடக்க மாட்டேங்குதுன்னா, அங்கேயும் போய் நீங்க குறைதான் படுறீங்க. அங்க போய் குறைப்பட்டுக்கிறோம். எனக்கு நீ அதை கொடுப்பா, இதை கொடுப்பா, காப்பாத்துப்பா, இதை தவிர என்ன கேட்க போறீங்க? வேற ஒன்றும் கேட்கப்பா. எனக்கு இதை கொடு, அதை கொடு, என்னைய காப்பாத்து. இது எனக்கு கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைய காப்பாத்து அப்படின்னா நீங்க என்ன இன்டைரக்டா டிக்ளேர் பண்றீங்கன்னா, எனக்கு நீ இதை கொடுக்கல, இப்ப கொடு. அப்போ அங்க ஒரு குறை இருக்கிறது. என்னைய காப்பாத்து அப்படின்னு சொன்னா, இந்த கடம் என்னைய நீ காப்பாத்தாம விட்டுட்ட, ஊர்ல இருக்கிறவனெல்லாம் காப்பாத்திட்ட, என்னைய காப்பாத்தல அப்படின்னு அங்கே குறைப்பட்டு கொள்கிறீர்கள். பாருங்க, உங்களை மனித பிறவிய கடவுள் கொடுத்துருக்கான், கரெக்டா? எத்தனையோ 85 லட்சம் உயிரினங்கள்ல மனுஷ பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அதை கொடுத்தது நீங்க கேட்கல, அவனாதான் கொடுத்துருக்கிறான். இந்த மனித உடம்ப கொடுத்தவன் அதுக்குள்ள உயிரை வச்சான். சரி, இந்த உயிர் இந்த உடம்புல தங்கணும்னா உணவு தேவைப்படும். அந்த உணவை நமக்கு கொடுக்கறதுக்காக தாவரங்களை படைத்தான். மரம், செடி, கொடிகள், காய்கறி, சாப்பாடு, இது எல்லாத்தையும் அவன் உருவாக்குனது. அது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கான். அது விளையிறதுக்கு மண்ணை உருவாக்குனா. இந்த மண்ணு ஸ்திரமா இருக்கணுங்கிறதுக்காக மண்ணுக்கடியில ஆயிரக்கணக்கான உயிர்களை உருவாக்கினான். அப்ப இந்த செடி, மரம், கொடியெல்லாம் வளரணுங்கிறதுக்காக நீரை வரவழைத்தான், நெருப்பை வரவழைத்தான், சூரியனை வரவழைத்தான், பஞ்சபூதங்களை உருவாக்கினான். பாருங்க, இந்த ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு எவ்வளவு வேலை பண்ணியிருக்கான். அண்ட சராசரத்தையே உருவாக்கியிருக்கான், நவ கிரகங்களை உண்டாக்கியிருக்கான், சூரியன், சந்திரன்,
என்னென்னமோ நடந்திருக்குது, மிராக்கல். உங்க அறிவுக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் ஏதோ ஒரு சக்தி உருவாக்கி இருக்கே. இவ்வளத்தை கிரியேட் பண்ணி என்னை இந்த கணம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த கணம் எனக்கு மூச்சு போய்கிட்டு இருக்குது, சுவாசம் எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த சுவாசத்தை இந்த மரம் எனக்கு கொடுக்கிறது. அப்ப அந்த மரத்தை அவன் உற்பத்தி பண்ணியிருக்கானே. இவ்வளத்தை செஞ்ச ஒரு சக்திக்கு இந்த கணம் எனக்கு என்ன வேணும் வேண்டான்னு அதுக்கு தெரியாதா? நான் சொல்லி கொடுக்கணுமா? எப்பா இது நீ எனக்கு கொடுக்கல, எனக்கு நான் குறையா இருக்கு, நீ அதை கொடுத்துரு, எனக்கு இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது, நீ எப்படியாவது என்னை நடத்தி கொடுன்னு நான் சொல்லித்தான் அவனுக்கு தெரிய வேண்டுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கோமாளித்தனமா இல்லை? அப்படின்னா நான் எதையுமே கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. முதல்ல அவன் என்னெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறானோ அதுக்கு முதல்ல நன்றியை சொல்லுங்க. ஆத்மார்த்தமான ஒரு நன்றி கடன். இதுக்கு பேரு தான் உண்மையான பிரேயர். கடவுளுடைய பிரார்த்தனைங்கிறது என்னன்னா, கேட்கறது இல்லை, கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுங்க. கிடைச்சதுக்கெல்லாம் யார் நன்றி உணர்வுல இருக்கிறானோ, திஸ் இஸ் ரியல் பிரேயர். இதுதான் உண்மையான பிரார்த்தனை. இதை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு அத்தனை சுபிட்சமும் கிடைக்கும். இதுதான் மிகப்பெரிய உண்மை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு பெரிய முதலாளிங்க, உங்கள் கீழே ஒரு 40-50 தொழிலாளி இருக்காங்க. அதுல ஒருத்தன் ரொம்ப நன்றியோட இருக்கான், உங்க மேல உயிராக இருக்கிறான். அப்படி ஒரு நன்றியுள்ள ஒரு ஜீவனை நீங்க பார்க்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு வேலைக்காரன், அந்த மாதிரி ஒரு உங்ககிட்ட ஒர்க் பண்றவன் யாருமே அப்படி கிடையாது. இப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு பர்சனலா ஒரு பிரச்சனை அவன் வேலையை விட்டு போறேன்னு நிக்கிறான். உங்க மேனேஜர் உங்ககிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அவன் வேலையை விட்டு போறேங்கிறான், என்ன பண்றது முதலாளி? ஐயோ என்னடா சொல்ற, அவனை மாதிரி ஒரு நன்றியுள்ள ஆளை பார்க்கவே முடியாது, அவன் ஏன்டா போறான், ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காக போறான் மாதிரி, என்ன பண்ணுவியோ தெரியாது, அவன் என்னை விட்டு போவே கூடாது, அவனை மாதிரி ஒரு நன்றியுள்ள ஜீவனே கிடையாது, அவன் எதையுமே கேட்டதில்லை, அவனுக்கு என்ன வேணுமோ, அவனுக்கு எவ்வளவு சம்பளம், இப்போ டபுள் த சம்பளம் கொடு, அவனை எப்படியாவது நம்ம தக்க வச்சுக்க தான் பார்ப்போம். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க முதலாளி, உங்களுக்கு கீழே நிறைய தொழிலாளிங்க இருக்காங்க, அதுல ஒருத்தன் அவ்வளோ நன்றியோட உங்க கூட இருக்கான், அவன் வேலையை விட்டு போறேங்கிறான். ஆனா இந்த முதலாளி என்ன பாருங்க, நமக்கு என்ன தோணும், இப்பேற்பட்ட ஒரு நன்றியுள்ள ஜீவனை நான் ஒருபோதும் நான் விடக்கூடாது, அவன் கேட்காமலேயே அவனுக்கு எதை வேணாலும் நம்ம அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அப்போ இது உண்மைன்னு சொன்னா, நமக்கு இவ்வளத்தை கொடுத்துருக்கிறானே அந்த முதலாளி, அது என்ன சக்தியோ தெரியாது, அதுக்கு கடவுளோ ஏதோ ஒரு சக்தி கொடுத்துருக்க. அப்ப அவன் கேட்காமலேயே அவன் எனக்கு கொடுக்கணும்னா, அவன்கிட்ட நான் எப்படி இருக்கணும்? நன்றியோடு அல்லவா இருக்கணும். அதை விட்டுட்டு நான் குறைபட்டு கொண்டு இருந்தால் எப்படி என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் பாயிண்ட். இதுதான் அடிப்படையான உண்மை. அதனால தான் நீங்க பாருங்க, திருமறைகளை எடுங்க அல்லது நம்மளுடைய புராணத்துல எடுங்க, அதுல இருக்கிற பெரிய பெரிய சித்தர்கள் பாடல்கள், அவங்களுடைய இது எல்லாமே எடுத்து பாருங்க. எங்கேயாவது யாராவது எனக்கு இதை கொடுப்பா அதை கொடுப்பான்னு ஒரு சித்தர் பாடி இருக்கிறாரு, ஒரு பெரிய பாடல் இருக்குது, எங்கேயுமே இருக்காது. எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இறைவனை போற்றி பாடுற மாதிரி தான் இருக்கும், அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி தான் எல்லா திருமறைகளும் இருக்கிறது. பாடல்கள், பக்தி மந்திரங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அதுதான் உண்மையான பிரேயர். இறை சக்தி அப்படிங்கிறது என்ன, கோவில்ங்கிறது என்ன, அது ஒரு சக்தி பீடம். அந்த சக்தியை நீங்க போய் டெய்லி உள் வாங்குறதுக்காக தான் உருவாக்கி வச்சிருக்கான். அதனாலதான் சித்தன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் டெய்லி அங்க இருக்கிற சக்தியை வாங்கி அவன் சுபிட்சமா இருக்கணும். அப்படி வாங்கும்போது அந்த கோயிலே அந்த சக்தியை இழந்துரும். அந்த சக்தியை இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அதை கும்பாபிஷேகம் பண்ண சொல்றோம். ஏன்னா மறுபடியும் அந்த சக்தியை ஏற்றணும், அந்த சக்தியை மறுபடியும் கொண்டு வரணும், அதை ஒரு பெரிய ஒரு சக்தி ஸ்தலமாக மாற்றணும்னு சொல்லி. ஏன்னா அடுத்த 12 வருஷத்துக்கு இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் அந்த கும்பாபிஷேகத்தை செய்கிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குங்க. ஸோ வாழ்க்கை உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ விதிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் எப்போ இதை உணர்கிறேனோ, அப்போ நான் எப்போ எனக்கு கிடைச்சதை நான் பார்த்து என்னுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸை விட்டு வெளியில எனக்குள்ள எல்லாமே பாசிட்டிவா நான் மாறும் பொழுது எனக்குள்ள அபரிதமான சக்தி வரும். அப்படி வரும்போது வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.